நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் புதிய உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். வீட்டில் இருந்தபடியே காணொலி வாயிலாக அவர் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கலாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு, என்னென்ன ஆலோசனைகள்லாம் வழங்கப்பட இருக்கு? வணக்கம். தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மேலும் திமுக சார்பில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான 234 தொகுதி பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான பணிகளும் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே நடந்து முடிந்த பொதுக்குழுவில் முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு தீர்மானம் என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த அடிப்படையில் புதிதாக உறுப்பினர்களை சேர்த்தலும் வருகின்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் திமுகவினுடைய புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கான பணிகளை அனைத்து மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையிலே அது தொடர்பாகவும் இன்றைய தினம் நடக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தலும் வழங்கப்பட இருக்கிறது. வருகின்ற தேர்தலுக்கும் அனைவரையும் ஒருங்கிணைத்து முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், அதையெல்லாம் காட்டிக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக தேர்தல் பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 234 தொகுதி பார்வையாளர்கள் ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான பணிகள் முடிவூட்டப்பட்ட பிறகு 100 பேர்கள் மற்றும் அதில் அந்த 100 பேர்களை மற்றும் ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்களின் அடிப்படையில் புதிதாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் நியமிக்கப்பட்டார்கள் சிறப்பாக வேலை செய்வதன் அடிப்படையில். அதே நேரம் அவர்களில் சிலர் பொறுப்பாளர்களாகவும் அது மட்டுமல்லாமல் அவர்களில் சிலர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர்களும் நியமிக்கப்பட வாய்ப்பு இருப்பதால் எனவே அது குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தொடர்ச்சியாக பணியை ஆற்றுங்கள் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் 2வது முறையாக இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு 2வது முறையாக காணொலி காட்சியின் வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் பேசி வருகிறார். திமுகவுடைய நிர்வாகிகள் உட்பட 400க்கும் மேற்பட்ட இந்த காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் பேசியவர்கள் முதலமைச்சர் அவர்கள் முகாம் அலுவலகத்திலிருந்து அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை இந்த கூட்டத்தில் பேசி வருகிறார். மேலும் தொடர்ச்சியாக வருகின்ற தேர்தலில் திமுக எவ்வாறு பணியாற்ற வேண்டும், ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சில இடங்களில் குறைவான ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளில் குறைவான வாக்குகளை இருக்கக்கூடிய சட்டமன்ற இடங்களை கண்டறிந்து கூடுதல் பொறுப்பாளர்கள் நியமித்து அங்கு அதிகப்படியான பணிகளை நியமிக்க வேண்டும் என முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வருகின்ற இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திமுகவுடைய பூத் கமிட்டி அமைக்கும் பணி முடிவுற்றிருக்கிறது. 78,000 பூத் கமிட்டி ஏஜென்ட்கள் அமைக்கும் பணியானது முடிவுற்ற நிலையில் அது தொடர்பாகவும் முதலமைச்சர் அவர்கள் விரிவாக அவர்களிடம் பேச இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழக அரசினுடைய சாதனைகளை ஒவ்வொரு இல்லங்களுக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் துண்டுச்சீட்டு பிரச்சாரம், சென்னை பிரச்சாரங்களை எப்போதே துவங்குங்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார். எனவே அது தொடர்பாகவும் அந்த பணி எவ்வாறு செல்கிறது என்பது குறித்தும் ஏற்கனவே தலைமை கழகத்துக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்திருந்தது. எனவே அது தொடர்பாகவும் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விஷயங்களும் கேட்க இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக ஒரு சில மாவட்டங்களில் சில மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் இருந்தால் அது தொடர்பாக உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தொடர் புகாரின் அடிப்படையில் அவர்கள் உடனடியாக மாற்றப்பட வேண்டும் ஏற்கனவே நடந்த காணொலி காட்சியில் நடந்த கூட்டத்தின் போது முதலமைச்சர் கடும் எச்சரிக்கை விடுத்தார். இதன் அடிப்படையில் அவர்களுடைய பணி தொடர்பாகவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் தொடர் பணிகள் கொடுத்து முதலமைச்சர்கள் விரிவாக கேட்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகள் இலக்கு என்ற அடிப்படையில் பல்வேறு பணிகளை திட்டமிட்டபடி நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே அது குறித்து முதலமைச்சர்கள் கேட்க இருக்கிறார். மேலும் அனைத்து இடங்களிலும் உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்தவும் வீடுதோறும் ஒரு கழகத்தின் உறுப்பினர் என்ற அடிப்படையில் திமுகவினரால் கொண்டு வரப்படக்கூடிய இந்த புதிய திட்டமானது உறுப்பினர் சேர்க்கையானது எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சர் அவர்கள் தற்போது அவரிடம் கேட்க இருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.
நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.